சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதம் முழுவதும் நம்ம குடும்பத்துக்காக ஏறெடுக்கிற ஜபங்களை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 7ஆம் அதிகாரத்துல 3வது வசனம். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபசாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியினால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினாலும் விபசாரி அல்ல. சரி, இங்க இந்த வார்த்தை என்ன போடப்பட்டிருக்குன்னா, புருஷன் இருக்கும்போதே இன்னொருத்தவங்களை நீங்க வேறொரு புருஷனை விவாகம் பண்ணனா நீ விபசாரின்னு சொல்லி போடப்பட்டிருக்குது. நம்ம நிறைய பேர் கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. நம்ம என்ன பண்றது, நம்மளுடைய பிள்ளைகள், நமக்கு தெரிந்தவர்கள், நம்ம எல்லாம் இந்த மாம்ச இச்சையில விழுந்து நம்ம என்ன பண்றோம், நம்ம யாரையாவது பார்த்தோன்னா உடனே ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்காங்க, ரொம்ப சூப்பரா இருக்காங்க, ரொம்ப இப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களை இச்சிக்க ஆரம்பிக்கிறோம். இந்த இச்சையானது நீ என்றைக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட சொந்த மனைவியை விட்டு, சொந்த புருஷனை விட்டு இன்னொருத்தவங்களை நீ பாக்குறன விபசாரன். அதுதான் அந்த வசனம். நீங்க யோசிச்சு பாருங்க, நமக்கு கொடுத்திருக்கிற கணவனை மட்டும்தான் நம்ம நேசிக்கிறதுக்கு, அவங்கள பாக்குறதுக்கு நம்மளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அதை விட்டு இன்னொருத்தவங்களை நீ நேசிச்சனா, இன்னொருத்தவங்கள மேல நீங்க அன்பு செலுத்தினீங்கன்னா, இன்னொருத்தவங்களை நீங்க ரசித்தீங்கன்னா, இன்னொருத்தவங்களுடைய காரியங்களை நீங்க பெரிதாய் நினைத்தீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு நீ விபசாரி. ஒருத்தவங்களை இச்சையா பார்த்தாலே விவாகம் பண்ணின மாதிரி தான் அப்படின்னு வசனம் சொல்லியிருக்கு. அப்ப நீங்க பாருங்க, நம்ம கணவனை தவிர்த்து மற்றவங்கள நீங்க அட்மையர் பண்ணீங்கனாலும், நம்ம மனைவியை தவிர்த்து மற்றவங்கள இச்சிக்கிற மாதிரி நீங்க அட்மையர் பண்ணினாலும் நீங்க விபசார வேலையை பண்றீங்கன்னு அர்த்தம். இன்றைக்கு மாறிக்கலாமே. நமக்கு கொடுத்திருக்கிற மனைவி அவங்க எப்படி குட்டையா இருக்காங்களா, நெட்டையா இருக்காங்களா, கருப்பா இருக்காங்களா, வெள்ளையா இருக்காங்களா, குண்டா இருக்காங்களா, ஒல்லியா இருக்காங்களா, எதையும் பார்க்காதீங்க. உங்களுக்கு கொடுத்திருக்கிற மனைவி தி பெஸ்ட். அவங்கள நீங்க நேசிக்க ஆரம்பிங்க. அதே மாதிரி மனைவிகளே, உங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவன் தான் பெஸ்ட். உங்களால அவங்க கூட மட்டும்தான் வாழ முடியும். சோ நீங்க அவங்க தான் பெஸ்ட். உங்களுடைய கண்ணின் இச்சை நீங்க மத்தவங்க மேல போட்டீங்கன்னா நீங்க விபசாரி. அதனால ஜாக்கிரதையா இருங்க. மாற்றிக்கொள்ளலாமா? ஆண்டவரே, என் கண்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே. யாரையும் இச்சையோடு நாங்க பாத்திரக்கூடாது ஆண்டவரே. எங்களுக்கு கொடுத்திருக்கிற கணவனுக்கு, எனக்கு கொடுத்திருக்கிற மனைவிக்கு நாங்க உண்மையா இருக்கணும். என்னை நம்பி கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நாங்க உண்மையான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? ஜெபம் பண்ணாமே. எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, கொடுத்திருக்கிற மனைவியை சந்தோஷப்படவும், கொடுத்திருக்கிற கணவனிலே சந்தோஷப்படவும், கொடுத்திருக்கிற பிள்ளைகளில் ஆண்டவர் சந்தோஷப்படவும் ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்குள்ளே எங்களை அறியாமல் ஏதாவது கண்ணின் நிச்சய, மாம்சத்தின் நிச்சயம் இருக்குமானால் தயவாய் அது வேறு அறுப்புண்டு போக கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இயேசுவானவரே, இந்த நேரத்தில் யார் யார் என்னோடு இணைந்து ஜெபிக்கிறாங்களோ அப்பா, எங்களுடைய கண்களுக்கு கலிக்கன் போடுவீராக ஆண்டவரே. உங்களுக்கு சித்தமில்லாத காரியங்களை நோக்காதபடிக்கு எங்களுடைய மாம்ச இச்சையை நாங்கள் மேற்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் ஆண்டவரே, இந்த இச்சையானது எங்களையும் ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற உறவையும் பிரிக்கிறதா இருக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா, நீர் இந்த இச்சைகளிலிருந்து எங்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிற மனைவிக்கு உண்மையாயும், கொடுத்திருக்கிற கணவனுக்கு உண்மையாயும், கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்கு உண்மையான வாழ்க்கையை வாழுகிற நபர்களாயும் நாங்கள் இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. இந்த பலவீனம் எங்களை தொடாதபடிக்கு ஆவியானவர் தாமே எங்களுடைய கரங்களை பிடித்து நடத்துவீராக. இந்த இரவு வேலையில் ஆண்டவரே, இதை ஆண்டவரே, தனக்கு கொடுத்திருக்கிற நபர்களை விட்டு மற்றவர்களை யோசிக்கும் போது, மற்றவர்களை நினைத்து பார்க்கும்போது அது இனிமையா இருந்தாலும் ஆண்டவரே, அது எரி நரகத்துக்கு எங்களை கொண்டு போகுமே. அந்த ஒரு பயத்தை நீர் கட்டவிழ்ப்பீராக. எங்க இருதயம் மாற்றப்படட்டும். இருதயமானது திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாய் இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. கேடுள்ளதா இருக்கக்கூடாது, திருக்குள்ளதா இருக்கக்கூடாது, பரிசுத்தம் உள்ளதா எங்களுடைய இருதயம் மாற இருக்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் கேள்வி ஒப்படைக்கிறேன் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.